குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்காக மருத்துவ ரீதியான முயற்சிகள் இந்த வருஷம் கொஞ்சம் செலவு கொடுக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப்பை இப்படி போயிட்டு இருந்த ட்ராவலை திடீர்னு டோட்டலாக ட்ராக் மாற்றி விடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. எதிரிகளே உங்களை மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே உங்களை மதித்து உங்களுடைய பிஸ்னஸில் அவங்களுடைய பங்கு இருக்கணும்ன்ட்டு வந்து சேருவாங்க. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் வார்த்தையால் வில்லங்கத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த 2024 நவம்பர் 15 வரைக்கும் குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த 2024 குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி அமைய போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி குரு 12 குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு கிடைக்கிறது குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு நேராக இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை 5ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பார்வை கிடைக்கிறது பூர்வ புண்ணிய பலத்தை ஏற்படுத்தும், மேன்மையை ஏற்படுத்தும். இருக்கிற அந்த கடகராசிக்கோ இல்லை கன்னிராசிக்கோ சொன்ன மாதிரி இவங்களுக்கும் 95% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, வீண் பழிகளில் வெற்றி, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்காக மருத்துவ ரீதியான முயற்சிகள் இந்த வருஷம் கொஞ்சம் செலவு கொடுக்கும். ஆனால் அது செலவு கொடுத்தாலும் உடம்பில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக இவாளுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விந்தணுக்கள் இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு கூட அதிசயம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம் அனைத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மகர ராசியுடைய மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது? கல்வியில் மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. இந்த மகர ராசியில் 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. குரு 5ஆம் இடத்தை வந்திருக்கிறதுனால அவர் கெடுப்பாரான்னு கேட்டால் கெடுக்க மாட்டார், அவரை மாற்றி கொடுப்பார். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 10th படிக்கிற வரைக்கும் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் மெடிக்கல் தான் படிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும். நான் இல்லை மெடிக்கல் போல், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறேன், இல்லை சிஎம்ஏ படிக்கிறேன், நான் எனக்கு இந்த கோர்ஸே வேண்டாம், நான் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்டாக போகிறேன், வயலினிஸ்ட்டாக போகிறேன். ஸோ ஏதோ ஒரு மாற்றத்தை தரும். நான் உடனே என் பையனுக்கு பாட்டே தெரியாது, மியூசிக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மியூசிக் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஏன் திடீர்னு ரிசர்ச்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய லைஃப்பை இப்படி போயிட்டு இருந்த ட்ராவலை திடீர்னு டோட்டலாக ட்ராக் மாற்றி விடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் இந்த ட்ராக் மாற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்கால வளத்தை ஏற்படுத்துறதுக்கு இது அடித்தளமாக இருக்கும். ஸோ படிக்கின்ற மாணவர்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்போ தொழில்துறையினருக்கு எப்படி இருக்கும்? சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைச்சிட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. இப்பொழுது தொழிலில் ஏற்றம் தரக்கூடிய, ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 3ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால எதிரிகளே உங்களை மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே உங்களை மதித்து உங்களுடைய பிஸ்னஸில் அவங்களுடைய பங்கு இருக்கணும்ன்ட்டு வந்து சேருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சார் நீங்கள் என் கூட நின்னாலே போதும் சார், எனக்கு ஜெயிச்சிருவேன் அப்படி. அந்த மாதிரி நீங்கள் நின்னா போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க போது? சொந்தங்கள் எப்படி இருக்க போறாங்க? உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு வராரு. அதாவது கணவன் மனைவி மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் மண்டை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, சண்டை போடுன்னு உட்காந்துருப்பாங்க. இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு லாபத்தை அதாவது கணவன்னா எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது போயிட்டு என்னால் கணவனுக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நான் என்ன கொடுப்பேன், இத்தனை நாளாக நான் எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு நாட்டுக்கு நீ என்ன கொடுத்த, உன் நாடு உனக்கு என்ன கொடுத்ததுன்னு எதிர்பார்க்காதன்னு யாரோ பெரியவங்க சொன்னாங்க. அது மாதிரி உன் கணவனுக்கு நீ என்ன கொடுத்த, உன் மனைவிக்கு நீ என்ன கொடுத்த. ஏன்னா என் மனைவிக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் அவளை நான் மனைவின்னு மதிக்கிறேன்.
அந்த அறிவை, அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சரி, இப்போ அரசியல் துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டு. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா 2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்கள் வார்த்தையால் வில்லங்கத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இது எப்போ வரைக்கும்னா 2024 நவம்பர் 15 வரைக்கும். நவம்பர் 15க்கு மேலே தான் சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சனி பயிற்சியின் 3ஆம் இடத்துக்கு சனி போனால் என்ன நல்லதாக கொடுப்பாரோ அதை இப்போ கொடுப்பார் இந்த வருஷ கடைசியில். ஸோ சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக வரும், குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக வரும். குரு கொடுக்கறத சனி தடங்களை ஏற்படுத்திட்டு பாரு உங்கள் வாயால். அந்த வாயால் கிடக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தலையால் மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2024-25 இருக்கும். ஆனால் அது எப்போ ஆரம்பிக்கும்னா 2024 நவம்பருக்கு அப்புறம். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது? இதே பலன் தான். அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சொன்னது போல அவர்களுக்கும் வளர்ச்சியை தரும், வியாபார ஏற்றத்தை தரும், வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த வருஷ கடைசியில் 2024 நவம்பருக்கு அப்புறம் வெற்றியை தரும். நவம்பருக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. வருமானம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும். இது நாள் வரைக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சரி, வயதானவர்களுடைய உடல்நிலை குறித்து சொல்லுங்கள். வயதானவர்களின் உடல்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது மருத்துவ ரீதியான மாற்றங்கள். இத்தனை நாளாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸில் நீங்கள் உங்களுடைய ஒரு உத்வேகத்தில் நீங்கள் செயல்படுத்திட்டீங்க. இப்போ இத்தனை நாளாக செலவும் பண்ணியிருப்பீங்க. அந்த செலவுக்கு உங்கள் உடம்புல மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த செலவுனால் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்துன்னா அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் உங்கள் குடும்பத்தார் மும்மரத்துடன் செயல்படுவார்கள். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குன்ட்டு ஒரேடியாக இஷ்டத்துக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற மருந்தை மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வேண்டாத விஷயத்தெல்லாம் எடுக்காதீங்க. கை மருத்துவத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷ கடைசி வரைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்கள், குடும்ப தலைவிகள் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2024 நவம்பர் 15 வரைக்கும் குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. ஆனால் மனசில் ஒரு தெளிவை கொடுக்கும். ஓகே, நம்ம பண்ணுறது கரெக்டு தான், இந்த மாதிரி பாதையில் போனோம்னா நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுனால இந்த வருஷம் பணப்பற்றாக்குறை வருஷ பாதி வரைக்கும் இருக்கும். அதாவது 2024 நவம்பர் வரைக்கும் இருக்கும். நவம்பர்லேருந்து சனி 3ஆம் இடத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ வருஷம் முதல் 6 மாதம் கஷ்டம், அடுத்த 6 மாதம் வருமானம். எதிர்மறையான பலன்கள் எதிர்மறையான பலன்கள் இந்த வருஷம், அதாவது 2024 கடைசி வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் வரும். அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை பற்றி தப்பாக பேசிட்டாரு, இப்படி எனக்கு என்னை பற்றின தப்பான விஷயத்தெல்லாம் அவர் எங்களுக்குள்ளே பேசின விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட புலம்பல்கள் இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கும். அதாவது 2024 நவம்பர் வரைக்கும். நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றத்தை தரும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசுவது நல்லது. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து இருக்கும்ல, இன்பிட்வீன் லைன்ஸ் படிக்கிறதுன்னு, உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய உறவினர்கள் இன்பிட்வீன் லெட்டர்ஸ் படிப்பாங்க. லைன்ஸ் படிக்கிறதே கஷ்டம், இன்பிட்வீன் வேர்ட்ஸ் படிக்கிறது கஷ்டம், அதனாலேயே கஷ்டம் வரும். இவங்க இன்பிட்வீன் லெட்டர்ஸ் படிப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றுலேயும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான சங்கடமான விஷயம். எதிர்மறை பலன்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவு வேண்டும். முடிஞ்சதுன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஏதோ ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் தமிழில் சொல்லிவிட்டு அதையே இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார். அந்த மாதிரி நீங்களும் தமிழில் சொல்லுங்கள், திருப்பி இங்கிலீஷில் சொல்லுங்கள், திருப்பி ஹிந்தியில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. சரி, மகர ராசிக்குண்டான பரிகாரங்கள் என்னென்ன? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு. ஏகாம்பரேஸ்வரர்னா
தனிமையில் எல்லா சிவனும் தனிமையில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போனாலே ஒரு தனிமை. நீங்கள் வந்து ஒரு மலை உச்சியில், இமயமலையில் உச்சியில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி ஒரு தனிமை உணர்வீங்களோ அந்த உணர்வை அந்த ஏகாம்பரேஸ்வரர் தருவார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார். அந்த ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி மனசில் இருக்கிற அபிலாஷைகளை குறைத்து ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும், அதாவது மனசில் வந்து அந்த மெச்சூரிட்டியை கொண்டு வரத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் உங்களுக்கு துணை இருப்பார். சிவ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும்.